வேதத்துக்கே பொருள் விளக்குது கிருஷ்ணாரே உள்ளத்தின் பசுக்கள் எல்லாம் கோபால குரலை கேட்டு நாலு படி பால் கரட்டுது ராமாரே அந்த மோகனின் பேரை சொல்லி மூடி வைத்த பாத்திரத்தில் 3 படி நெய் இருக்குது கிருஷ்ணா. ओम अश्वनाराय नमः ओम पद्माय नमः ओम सुजय नमः ओम सुमेधाय नमः ओम स्वेदाय नमः ओम सुताय नमः ओम धनजाय नमः ओम हरिमये नमः ओम लक्ष्मी नमः ओम नित्यपुच्छाय नमः ओम विवाहले नमः ओम अदित्ये नमः कामाक्षी नमः ओम विरोध संभवाय नमः ओम अनुग्रहप्रदाय नमः ओम बुद्धाय नमः ओम मनसाय नमः ओम हरिवल्लभाय नमः ओम अशोकाय नमः ओम अमृताय नमः ओम दीप्ताय नमः ओम शोकविनाशिने नमः ओम निर्मलाय नमः ओम करुणाय नमः ओम नित्याय नमः ओम पद्मनाभप्रियाय नमः ओम रमाय नमः ओम पद्ममानधराय नमः ओम देवी नमः ओम भद्रगन्धे नमः ओम भद्रगन्धे नमः ओम पद्मार्थे नमः ओम पुण्यगंधाय नमः ओम शुक्रसंध्याय नमः ओम पुष्ये नमः ओम दारिद्र्यनाशने नमः ओम प्रतिपुष्करणे नमः ओम शांताय नमः ओम शुक्रमालफलाय नमः ओम श्रिये नमः ओम भास्करे नमः ओम विद्वनिकाय नमः ओम मनोरोगाय नमः ओम जनस्कन्धे नमः ओम वसिन्धराय नमः ओम उदारान्ताय नमः ओम हरण्ये नमः ओम हेममालिने नमः ओम धनधान्यकाय नमः ओम चंद्ररूपाय नमः ओम इंद्राय नमः ओम इंद्रसिद्धाय नमः ओम मागुणजनने नमः ओम बुद्धे नमः ओम शिवाय नमः ओम शिवकल्याय नमः ओम निर्मोक्षबाणन्दाय नमः ओम हरक्षे नमः ओम मतिप्रदाय नमः ओम शुभाय नमः ओम हरिप्रदाय नमः ओम कृष्णनाथे नमः ओम नारायण समस्ताय नमः ओम नारायण समर्थे नमः ओम दारिद्र्य समर्जन्याय नमः ओम सर्वलोक पवित्राय वारण्ये नमः ओम नमदुर्गाय नमः ओम महाकाल्ये नमः ओम ब्रह्मा विष्णु स्वप्रियाय नमः ओम श्रीधनंजाय कमलाय नमः ओम भुवनेश्वरी नमः ओम महालक्ष्मी अष्टोत्तरशाल वेददाहं नानाविधपदे देवदाहं हरित्रोषं वेदवोध्याकक्षे नमः एला कुमोत्तु बनाइए आत्मं प्रगंध ग्रहते जगद्वागतसगातपति सत्ये ओम ग्रहते नादाय ग्रहते नमः ओम शासने प्रदेश वदत्मानं ग्रहदवाद्यागते योगाय प्रदेशते नमः निदेशतवाद्यागते नमः ओम सत्यनारायण प्रेतवदोद्यागते निदेशतवाद्यागते नमः ओम सत्यनारायण प्रेतवदोद्यागते संभवाय प्रगटे नमः ओम सत्यनारायण प्रेतवदाद्यागते भूताय प्रगटे प्रभाय प्रगटे नमः ओम सत्यनारायण प्रेतवं प्रतिवत्साद प्रगटे प्रभाय प्रगटे नमः ओम सत्यनारायण प्रेतवदोद्यागते प्रभुं प्रकटवेद्यागते कृपाय विक्रमाय प्रगटे नमः ओम सत्यनारायण प्रेतवदोद्यागते मुखान्ताय प्रगटे सिद्धाय नमः ओम सत्यनारायण प्रेतवदोद्यागते युधाय प्रेतवदोद्यागते वीराय प्रगटे नमः
ஓம் சத்யநாராயண பாவம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி வாசவே துபட்சி மோகனாய ருத்ராய பாவம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி வேதங்காய சத்ராத்ரவிரபட்சி மோகலே சமாஜாகட்டி மகாமாய பிரேதவட்டி சித்தோத்பாத்யாகட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி திக்பாலா பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி திக்போத்பாத்யாகட்டி சனுராஜ பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி பூதாயுரபட்டி வாசவே பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவட்டி காளாய பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவட்டி நாரகாய பிரேதவட்டி அஸ்தாய நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி சம்ஸ்கிருதவாத்யாகட்டி நாரிகாய நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி துதகர்த்தகாய பிரேதவட்டி சிரதே நாராய பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி நாராய பிரேதவட்டி ஆவநாய பிரேதவாத்யாகட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி வடவாய பிரேதவட்டி புத்தாய பிரேதவட்டி நமஹம் ஓம் சத்யநாராயண பிரேதவித்யாகட்டி புத்தராய பிரேதவட்டி திருடாய நிம்மதியாக வாழ்வார்கள் என்று கேட்க அதற்கு சூதர், நீங்கள் கேட்ட இதே கேள்வியை நாரதர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவிடம் கேட்க அதற்கு நாராயணர் தானே நாரதரிடம் கூறிய சத்யநாராயண விரதத்தை பற்றி கூறினார். அதாவது பௌர்ணமி, ஏகாதசி, மாத பிறப்பு போன்ற நாட்களில் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பது விசேஷ பலனளிக்கும். இந்த விரதம் அனுஷ்டிக்கும் நாட்களில் விடியற் காலையில் எழுந்து அன்றாட கடமைகளை முடித்து பூஜை அறையை சுத்தம் செய்து கோலமிட்டு வாழை இலையில் அரிசியை பரப்பி 3 அல்லது 1 அதன் மீது கலசங்களை வைத்து முதலில் பஞ்சலோக பாலகர்கள், பிறகு அஷ்டதிக் பாலகர்கள் பூஜை செய்து அதன் பிறகு சத்யநாராயணரை கலசத்தில் ஆவாகனம் செய்து பூஜிக்கவும். இந்த பூஜையை 4 வர்ணத்தாரும் ஆண் பெண் இருபாலரும் செய்யலாம். தன் உறவினர்கள் சிநேகிதர்களுடன் கூடி செய்வது விசேஷம். வாழைப்பழம், பசும்பால், நெய், கோதுமை ரவை, சர்க்கரை இவை 5ஐயும் சம விகிதம் கலந்து சுவாமிக்கு நிவேதிப்பது விசேஷம். பிறகு கதாசிரவணம் தாமாக படித்து முடித்த பிறகு பூஜை முடிந்ததும் பூஜை செய்வித்த அந்தணருக்கு தட்சணையுடன் தாம்பூலம் அளிப்பது. பிறகு அனைவருடனும் கூடி உண்ணுவது நலம். முடிந்தவர்கள் பாட்டு, இருதயம் போன்றவற்றுடன் கடவுளை மகிழ்விக்கலாம். இவ்வாறு செய்வதன் மூலம் சத்யநாராயணர் மகிழ்ந்து விரதம் அனுஷ்டித்தவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவார். இது திண்ணம். நினைத்துக் கொண்டிருப்பதால் அவன் மீது இறக்கப்பட்ட மகாவிஷ்ணு ஒரு வயோதிக வேடத்தில் அவன் முன் தோன்றி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை உபதேசிக்க, அவனும் மறுநாள் தான் பிச்சை எடுத்து கிடைத்த பொருளால் தன் உறவினர் சகாக்களுடன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்து சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றான். அவ்வாறு அந்தணன் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பது கண்ட ஒரு விறகு வெட்டி அந்தணனிடமிருந்து அந்த சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிக்கும் முறையை அறிந்து அவனும் அனுஷ்டித்து புத்திர பௌத்திர ஆதிகளை பெற்று இறுதியில் மோட்சம் அடைந்தான். சூதர் சத்யநாராயண விரதத்தால் பலன் பெற்ற வேறொருவரின் கதையை கூறுமாறு வேண்ட அதற்கு சூதர் கூறிய கதை. ஒரு தந்தை போல் தன் மக்களை காக்கும் புல்காமுகன் என்ற அரசன் பத்ரசீலா நடிக்கரையில் தனது உறவினர்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கு வந்த சாது என்னும் வணிகன் அதை கண்டு ராஜாவை அணுகி அவ்விரதத்தின் விவரத்தை அறிந்து தன் இல்லம் வந்தவுடன் தன் மனைவியிடம் அந்த விரதத்தை பற்றி கூறி தனக்கு குழந்தை பிறந்தால் சத்யநாராயண விரதத்தை அனுஷ்டிப்பதாக சங்கல்பித்துக் கொண்டான். பிறகு அவனுக்கு பெண் குழந்தை பிறக்க கலாவதி என்ற பெயரைக்கு அருமை பெருமையுடன் வளர்த்து வந்தான். அவளுக்கு விவாகம் செய்யும் வயது வந்ததும் மனைவி சத்யநாராயண விரதத்தை நினைவுபடுத்த விவாகம் முடிந்ததும் செய்யலாம் என்றான். விவாகம் முடிந்தது. மாப்பிள்ளையும் இவர் வீட்டுடனே தங்கி வியாபாரத்தை கவனிக்கலானான். இந்த பரபரப்பில் சாதுவும் லீலாவதியும் சத்யநாராயண விரதத்தை பற்றி மறந்தே போனார்கள். அவர்களுக்கு அதை நினைவூட்ட அவர்களை சோதனைக்குள்ளாக்கினார் சத்யநாராயணர். வியாபார நிமித்தம் வெளிநாடு சென்ற சாதுவும் மருமகன் சுந்தரமும் ஒரு இடத்தில் நின்று கொண்டிருக்க திருடர்கள் அரச பொக்கிஷத்திலிருந்து திருடி வந்த பொருட்களை இவர்கள் முன் போட்டுவிட்டு ஓட தொடர்ந்து வந்த காவலர்கள் இவர்களை திருடர்களாக பாய்த்து சிறையில் அடைத்தனர்.
இங்கோ இவர்கள் போன வழி தெரியாமலும் இருக்கும் செல்வம் அனைத்தும் கல்வர்களால் கவரப்பட ஏழ்மை அடைந்த லீலாவதியும் கலாவதியும் பிச்சை எடுத்து பிழைக்கலானார்கள். ஒரு முறை பிச்சை எடுக்க ஒரு வீட்டு முன் நின்ற கலாவதி அவர்கள் செய்யும் சத்யநாராயண பூஜையை கண்டு பிரசாதத்துடன் வீடு திரும்பினாள். எதற்காக இவ்வளவு நேரமாகியது என்று கேட்ட தாயிடம் நடந்ததை கூற, தாயும் தன் தவறை உணர்ந்து இருக்கும் பொருளை கொண்டு சத்யநாராயண பூஜையை செய்ய திருப்தி எடுத்த சத்யநாராயணர் மகாராஜாவின் கனவில் தோன்றி அவர்களை விடுவித்து மன்னிப்பு கேட்டு மரியாதையுடன் அவர்களை ஊருக்கு அனுப்புமாறு கட்டளையிட ராஜாவும் அவ்வாறே செய்தார். இருவரும் தன் ஊரை நோக்கி ராஜாவால் விடுவிக்கப்பட்டு பல பரிசுகளுடன் கப்பலில் நாடு திரும்பிய சாதுவும் அவருடைய மருமகனும் நித்தியானுஷ்டமாக கப்பலை ஒரு ஓரம் நிறுத்த வயோதிகர் வேடத்தில் அங்கு வந்த சத்யநாராயணர் கப்பலில் என்ன இருக்கிறது என்று அவர்களிடம் கேட்க அவர்களும் காய்ந்த இலைகள் தான் உள்ளன என்றனர். அப்படியே ஆகட்டும் என்று சென்று விட்டார் பகவான். அவர்கள் திரும்பி வந்து தம் கப்பலில் காய்ந்த இலைகள் இருப்பதைக் கண்டு நம் தவறை உணர்ந்து அவரிடம் சென்று மன்னிப்பு கேட்க அவரும் ஸ்ரீ சத்யநாராயண பூஜையை மறந்ததன் விளைவாகத்தான் இத்துன்பத்தை அனுபவிக்கின்றனர் என்றும் அதை அனுஷ்டிப்பதாக சங்கல்பித்து கொள்ளும்படியும் கேட்க அவர்களும் அவ்வாறே செய்து தம் பொருள்களை பெற்றனர். அவர் ஊர் திரும்பியதும் நரிக்கரையில் வேலை செய்து கொண்டிருக்கும் வேலையாட்களை அழைத்து தாம் வந்த விஷயத்தை கூறி தன் மனைவி மகனை அழைத்து வருமாறு கூறினான். வேலையால் சென்று கூறும்போது சத்யநாராயண விரதம் செய்து கொண்டிருக்கும் லீலாவதியும் கலாவதியும் பூஜை முடித்து வருவதாக கூறினர். பூஜை முடிந்ததும் தன் கணவனை காணும் அவசரத்தில் கலாவதி பிரசாதம் உண்ண மறந்தாள். அவள் நதிக்கரையை அடைந்ததும் அவளுடைய கணவர் கப்பலுடன் காணாமல் போனார். இதை அறிந்ததும் மூர்த்தி அடைந்து மகளை கண்டு பகவானை வேண்ட சத்யநாராயணர், உன் மகள் என் பிரசாதத்தை உண்ண மறந்ததால் தான் இந்த நிலை என்றார். அவளும் வீட்டிற்கு சென்று பிரசாதம் உண்டு திரும்ப தன் கணவனை கப்பலுடன் கண்டாள். இந்த மகிழ்ச்சியில் சாதுவும் அங்கேயே தன் பந்துக்களுடன் கூடி சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு வீடு திரும்பினார். அன்றிலிருந்து அவர்களின் வாழ்க்கையில் ஆனந்தமே ஆனந்தம். அவர்களும் ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் சத்யநாராயண விரதத்தை மேற்கொண்டு இறுதியில் முக்தி அடைந்தனர். 5வது அத்தியாய சாரம். சத்யநாராயண பூஜை நடத்தும் சில இடையர்கள் பூஜையை முடித்துவிட்டு பிரசாதத்தை ராஜாவிற்கு அளிக்க அதை உண்ணாமல் நாடு திரும்பினார். சத்யநாராயணன் நாடு திரும்பியதும் அவனின் மனைவி மக்கள் காணாமல் போனது போல் தோன்றச் செய்தார். ஆகவே தவறை உணர்ந்த அரசன் காட்டுக்குள் சென்று இடையர்களுடன் கூடி சத்யநாராயண விரதம் மேற்கொண்டு திரும்பியதும் தன் மனைவி மக்கள் தன்னை வரவேற்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். श्री संप्रतत्ते देवदोजागच्छे महालक्ष्मी देवदाद्याः महाविष्णुवसंप्रदीपाद्यागच्छेवं मंगलैकं रक्षकं चकाकटकटे देवदाद्यागच्छेवं श्री नारायण देवता